வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் என்னும் மொய்தீன் 2015ஆம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். காதல் எப்போதுமே வலிமையானது. அதை புரிஞ்சுக்காதவங்கன்னா அது பாலியல் கவர்ச்சி, அதனுடைய அதீத வெளிப்பாடு தான் காதல் அப்படி சொல்லுவாங்க. அதில் 1% உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் காமம் இல்லாமல் காதல் இல்லை. ஆனால் காமம் மட்டுமே காதல் இல்லை என்பது மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் காமம் ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட், இல்லை 30 செகண்ட், 1 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே காமம் அங்கே நிற்காது. அதன் பிறகு இந்த காதல் மட்டும்தான் அதை உயிர்ப்போட அந்த வாழ்வை எடுத்துக்கிட்டு போகும். 2 பேருக்குள்ளான அந்த இன்டிமெசி புரிதலை காதல் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லும். ஸோ காதலை பற்றி புரியாதவர்கள் வேண்டுமானால் சொல்லுவாங்க, இனக்கவர்ச்சி, காமம், அதனுடைய ஒரு ஜென்டில் நேம் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது சரியான வாதம் அல்ல. என்னும் மொய்தீன் திரைப்படம் ஒரு ரியல் லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி 1960களில் நிஜமாலுமே கோழிக்கோட்டில் இருக்கிற முக்கம் பகுதியில் நடந்த ஒரு உண்மையான காதல் கதையினுடைய திரை வடிவம் தான் இந்த என்னும் மொய்தீன். ஆக்சுவலாக இது 2 மாற்று மதக்காரர்களுடைய காதல் எப்படி பாம்பே படமோ அது மாதிரி இந்து முஸ்லீம் காதலை மையப்படுத்திய ஒரு காதல் அது. சரி, என்னும் மொய்தீன் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். முஸ்லீம் பையனான மொய்தீன் பிருத்திவிராஜ், அவருக்கு இந்து பெண்ணான பார்வதி மேனன் மீது, காஞ்சனமாலா மீது காதல் பிறக்கின்றது. இந்த காதலுக்கு, அதாவது இப்போதாவது பரவாயில்ல, 1960களில் யோசிச்சு பாருங்கள், 2 மதத்தை சார்ந்தவர்கள் காதல் என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே அப்போது பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தில் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. 1960களை கண்முன் நிகழ்த்துவதோடு அந்த காலத்திய எதிர்ப்புகளையும் மிக அழகாக இங்கே அதாவது அரசியல் நெறிகளோடு இந்த படம் பேசுகிறேன். தமிழில் இந்த மாதிரி அரசியல் கூட நம்மளால் பேச முடியாது. ஸோ கம்யூனிசத்தையும் இந்திரா காங்கிரஸையும் மொய்தீன் விமர்சிக்கிறார். தமிழில் வாய்ப்பே கிடையாது. என்னென்னா, அவங்க 2 பேருக்குமான அந்த காதலில் வர பிரச்சனைகளை மீறி அவர்கள் எப்படி இணைந்தார்கள் என்பதுதான் என்னும் மொய்தீன் திரைப்படத்தினுடைய கதை. த மொய்தீன் காஞ்சனமாலா ஸ்டோரி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு திரை வடிவம் கொடுத்துருக்கிறாரு RS விமல். இந்த திரைப்படத்தை ஒரு திரைக்கதையாக்கி அதை சொல்கிறதுக்கு ஒரு கெத்து வேணும். அது மிக சுவாரஸ்யமாக அந்த அழகில் கெடாமல் கூடுமானவரை முயன்றிருக்கிறார்கள் என்று மட்டுமே சொல்ல வேண்டும். ஏன்னா 1960கள்ன்றப்ப அதுக்கான ஹேர் ஸ்டைல், அதற்கான நடை, உடை, பாவனைகள், அதுக்கான சுற்றம், முற்றம், இவைகளை எல்லாத்தையுமே கவனத்தில் கொள்ளணும். முக்கியமாக அந்த 60களில் அந்த பச்சை கலர் பஸ்ஸை கண் முன்னே நிகழ்த்திருக்காங்க. அதுலேயே அது மழையில் வேறு அதில் இந்த ட்ராவல் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் இடம் ரொம்ப கமிட் பண்ணிக்காமல் அந்த முக்கமுடைய ஜங்ஷனை மட்டும் ஒரு இடமா வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஏரியல் வியூ ஷாட்டில் 2 பழைய கார் போயிட்டு வர மாதிரி வச்சு இந்த படத்தை ஒரு அந்த காலகட்டத்திய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலை இந்த படம் முடியும் பொழுது கொடுக்கின்றது என்றால் மிக இல்லை. பிருத்திவிராஜுடைய நடிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மிக முக்கியமாக 10 வருடங்கள் கழித்து திரும்ப 2 பேர் ஒரு படகுத்துறைக்கிட்ட சந்திக்கும் பொழுது அவங்க அந்த கழுத்தில் இருக்கிற அந்த ஈரம், அந்த துடிப்பு, அவங்க கண்ணில் இருக்கிற அந்த பார்வை, இதுக்காகவா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப அதுக்கு அந்த பொண்ணு காஞ்சனமாலா அதை ஏற்றுக்கிற விஷயமும், நம்பிக்கையோடு இன்னமும் நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயமும், இது அது என்ன சொல்கிறது, காவிய காதல்னு சொல்கிற மாதிரியான அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. மிக முக்கியமாக கோர்ட் சீனில் அவங்க அப்பாவை தப்பிக்க வைக்கிற இடம் வேறு ஒருத்தவங்களாக இருந்தால், கம்யூனிசம் பேசின வேறு எந்த கேரக்டராக இருந்தாலும் அப்பா மாட்டினா நல்லது தான் அப்படின்ற மாதிரி மாட்டி வச்சுட்டு போயிருக்கும். ஆனால் பிருத்திவிராஜ் அழகாக அவங்க அப்பாவை காப்பாற்றின அந்த சீன், அதே மாதிரி மழையில் பொண்டாட்டி பிள்ளை அவர் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிற அந்த சீன்லாம் நெகிழ்ச்சியுடைய உச்சம்னு சொல்லலாம். பிருத்திவிராஜ் அம்மாவாக நடிச்சிருக்கிறவங்க ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. அந்த சுருட்டு புகையோட காஞ்சனமாலாவுடைய லெட்டர் போய் தான் பிள்ளைகிட்ட கொடுக்குற அந்த காட்சி இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் அண்ட் மார்வலஸ் சீன். பார்வதி மேனன்
அது என்னென்னா என்ன சொல்கிறது, கண்ணிலே எல்லாத்தையும் வாக்கிய ஜாலங்களையும் வார்த்தை ஜாலங்களையும் கண்ணிலே வெளிப்படுத்துகிற ஒரு பெண்மணி. சான்ஸே கிடையாது. மிக முக்கியமாக அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த படத்துக்காக வந்து கூட்டிகிட்டு போகிற அந்த சீன். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வரவே மாட்டாங்க. அந்த ஒயிட் சாரியில் வர்ற இடங்கள் எல்லாமே வந்து அந்த மலர்ச்சியை மறைச்சிக்கிட்டு, அது அந்த டிரான்ஸ்லேஷன் நல்லா உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த கேத்தலிக் சர்ச்சில் அவங்க வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறப்ப இருக்கிற அந்த மலர்ச்சியும், அதன் பிறகு அந்த வெள்ளை புடவை காட்டின அப்புறம் சுத்தமாக ஒரு இடத்துல கூட வந்து ஒரு பளீர்னான சிரிப்பே இருக்காது. ஸோ அந்த காஞ்சனமாலா கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ், அந்த மொய்தீன் வீட்டோட வாசப்படியில் அவங்க கால் வச்சு அது திரும்பி பார்க்கும் பொழுது இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக். ஐ ஃபெல்ட், என்ன சொல்கிறேன், எமோஷ்னலி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு உண்மை மனிதர்களுக்கான இடையே நடந்த ஒரு கதை அப்படின்றப்ப அதுவும் அந்த காஞ்சனமாலா இன்னமும் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்கும்பொழுது இந்த படம் வந்து ஒரு உண்மைத்தன்மையை பேசுதுன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இதன் மூலமாக நிறைய கான்ட்ரவர்ஷிகளையும் இந்த படம் வெளிவந்த பிறகு இவங்க இது மாதிரி பேசிட்டாங்க, அது மாதிரி எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்ற மாதிரியான கான்ட்ரவர்ஷிகளும் மலையாள மண்ணில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பட் இந்த திரைப்படத்திற்கு வந்து ஆர்.எஸ். விமல் வந்து எழுதி இயக்கியிருக்கின்றார். கவித்துவமான காட்சிகள் மூலமாக ரொம்ப அற்புதமாக இந்த ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். இந்த திரைப்படத்திற்கான சினிமாட்டோகிராஃபர் வந்து ஜோமன் டி ஜான். எனக்கு தெரிஞ்ச அந்த கோழிக்கோடு அந்த வாட்டர் இடங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பஸ்ஸு வந்து மழையில் வந்து பார்வதி மேனன் மழையில் அவங்க ஊருக்கு போயிட்டுருப்பாங்க, ஜீப் ரிப்பேர் ஆகிடும். அதன் பிறகு அந்த பஸ் வந்து நின்று அதுக்கப்புறம் போகிற அந்த ஷாட் வந்து அது இன்னொரு அந்த திடீர்னு அந்த ஃபஸ்ட்டாவது வெயில் காயும், அந்த பஸ் வந்து நிற்கிறப்ப அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மழை வர்ற அந்த ஃபீல் வந்து அது வந்து சினிமாட்டோகிராஃபியில் தான் கொடுக்க முடியும். ரொம்ப அற்புதமாக சினிமாட்டோகிராஃபி. அண்ட் தென் இந்த படத்தை வந்து கிறிஸ்பன் அண்ட் நீட்டன் ஒரு ஃபீல் குட்டாக வந்து கொடுத்ததில் வந்து எடிட்டிங்கோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம். மகேஷ் நாராயணன் திரைப்படத்திற்கான எடிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா மென்மையான ஒரு காவிய காதலை பார்க்க வேண்டுமென்றால் எண்டனின் மொய்தீன் வந்து திரைப்படத்தை வந்து நீங்கள் அவசியம் கண்டு கழிக்கலாம். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய அந்த இது சம்மந்தமான கான்ட்ரவர்ஷியல்ஸ் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் தேடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைய உண்மைகளை பேசும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 3.5. என்னென்ன மொய்தீன் பார்த்தே திர வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் சார்பாக பரிந்துரைக்கின்றேன். வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ மசத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.